Hi guys, welcome to Cricket Jackson. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிசி விசஸ் எல்எஸ்ஜி மேட்சோட ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ 2 சைடுமே புது கேப்டன்ஸ் ரிஷப் பண்ட் அக்சர் பட்டேல். ஸோ ரிஷப் பண்ட் தன்னுடைய வெரைட்டி டீமுக்காண்டி ஆடுறாரு. ஸோ 27 கோடி. ஸோ எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியும் ஓப்பனர்ஸ்லாம் இந்த டீமே இருக்காங்கன்னு தெரில. ஆனால் மார்க்ரம் அண்ட் மாஸ் புதுசாக ஓப்பனிங் இறங்கினாரு. மிச்சல் மாஸ் 50 அடித்தாரு. ஏன்னா மார்க்ரம் அவ்வளோவா அடிக்க முடியாத 11 ரன்கள் அவுட்டாரு. மிச்சல் மார்ஸ் இப்படிலாம் அடிப்பியா பண்ணின்னு டெல்லி ஏன்டா நீ எடுக்கல திருப்பி அப்படிங்கிற மாதிரி அடித்தார் டெல்லியை பார்த்து. ஸோ நிக்லஸ் புரான் ஸோ வைஸ் கேப்டன் செம்மையாக அடித்தார். அவர் 50. ஸோ இவங்க 2 பேர் அடிச்சாங்க. 72 75 ஆன ஸ்கோர் 200க்கு மேலே இவிருச்சு. வேறு யாரும் அவ்வளோ ஸ்கோர் பண்ணலை. ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ அவர் செம்ம பவுலிங் எல்லாம் 2 ஓவரில் போட்டிருந்தாரு. ஒரு போட்டிருந்தாருன்னா ரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். குல்தீப் யாதவ் அவர் வந்து 2 விக்கெட்டே பெஸ்ட் ஆஃப் த பவுலிங். ஸோ அந்த இன்னிங்ஸ்லேயே அவர் தான் பெஸ்ட் பவுலிங்கு. ஸ்டாருக்கு என்னதான் ரன்னு கொடுத்தாலும் கடைசி 6 ஓவரில் அவர் புடுக்கு 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ நிக்லஸ் பூரோட விக்கெட்டு எடுத்தார். இல்லாட்டி 100 ஃபுல் ரன்ஸ் போயிருக்கும். ஸோ டிசி பார்த்துக்கோங்க. ஸோ 6 ஓவர்ஸ் கடைசி 6 ஓவர்ஸில் 48 ரன் கொடுத்தா 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 14 ஓவர்ஸ் 10 ஓவர்ஸ்லேயே 10 ஓவர்ஸ்குள்ளேயே 2 தாண்டிட்டாங்க. ஸோ ஓகே டிசிக்கு 210 டார்கெட்டாக வச்சாங்க. ஸோ எப்படி சேஸ் பண்ண போகிறாங்க அவ்வளோதான். எல்எஸ்சி ஜெயிச்சுடாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஸ்டப்ஸு எவ்வளோ ஃபாக்டரிசி கொஞ்சம் அடிக்க டைப் பண்ணாங்க. ஸ்டப்ஸுக்கு வரையில் மீறிதான் கொஞ்சம் அப்படியே அடித்தார். ஆனால் இவன் தான் மேட்ச்சில் வேலை பார்த்தது. ஒரு பேட்ஸ்மேன் வச்சுட்டு வந்து ஸ்பின்னர்னு போட வச்சாங்க. ஒரே ஓவர் 28 ரன்னு கொடுத்தாருங்க ஸ்டப்ஸு. அதனால தாங்க இந்த மேட்சை கையை விட்டு போச்சு. சரி அப்புறம் இவர் செம்மையாக அடித்தார். விப்ராஜ் நிஜாம்னு சொல்லிட்டு 39 ரன்ஸ் ஜஸ்ட் 15 பால்ஸ் 7 விக்கெட்டில் ஆடினார். ஸோ வேறு யாரும் அடிக்கிறதுக்கு இல்லையா அப்படிங்கும் போது இம்பேக்ட் பிளேயராக வந்தார். இவர் தானே ஒரிஜினல் இம்பேக்ட். வேறு மேட்ச்சில் இம்பேக்ட் ஏப்ரல் அசுதோஷ் சர்மா வெறுத்து விட்டார் கைஸ். மாஸ் காட்டினாரு. இது மேட்ச் அவ்வளோதான் கையை விட்டு பேச்சுக்கும் போது 66 ரன்ஸு கடைசி ஓவர் 6 அடித்து மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. மாஸாக எல்எஸ்சி கோலர்ஸ்லாம் பிரித்து எடுத்தார் டிசி. யாராக இங்கே நம்ம டீமில் தான் அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பஞ்சாப் தேவனை தான் பார்த்தாரு. இங்கேயும் தேவனை தான் பார்க்குறாரு. ஃபினிஷிங் ரோல் ஒரு ஆள் மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான். ஸோ ஷாதுல் தாக்கூர் சிஎஸ்கே கூட இப்படி விளாண்டதில்ல. ஃபஸ்ட்டு ஓவர் போட்டார். ஃபஸ்ட்டு ஓவரில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு டிசிக்கு. பேட்டிங் நல்லா ஸ்டார்ட் இல்லை டிசிக்கு. என்ன ரிசல்ட் டிசி ஜெயிச்சிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க 211க்கு 9 விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யார் சந்தோஷமாக இருக்கும்னா ராகுல் தான் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அவர் இந்த மேட்ச் விளாடல. அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவருடைய பழைய டீமை கம்பெடுத்தது இப்போ ஒரு போல் வைக்கிறோம். ஸோ எந்த டீம் இந்த ஸ்கிப்பர் ரொம்ப மோஸ்ட் மிஸ் பண்ணுவாங்க. டிசி வந்து பண்ணிட்டு மிஸ் பண்ணுவாங்களா இல்லை ராகுல் வந்து இது டெஸ்டி மிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே சிஎஸ்கேட்ட பால் டேம்பரிங் இஷ்யூ போயிட்டுருக்கு. அது வந்து ஒரு சேட் பேப்பர் கிடையாது அது கைஸ். ஸோ அவர் வந்து ஹேண்ட் பேண்டு அதாவது ஒரு பேண்டேஜ் மாதிரி இருக்கும் ஹேண்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ அது போட்டிருந்தாரு காலையில். அஹ்மத் பவுலிங் போடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டி பாக்கெட்டில் வச்சாலும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காட்ட கொடுப்பாரு. ஸோ அதுதான் சேண்ட் பேப்பர்னு எல்லாம் அந்த ஆர்சிபி தற்கூரிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் யார் நம்பிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு பெஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ கேஎல் ராகுல் மிஸ்ஸஸ் கேஎல் ராகுல் அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை அதனால தான் நேற்று கேஎல் ராகுல் இந்த மேட்ச் விளையாடல. மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்க போது தான் நியூஸ் வந்துச்சு. ஸோ 8:30 போது அந்த நியூஸ் வந்துச்சு. ஸோ இப்போ இதோட அந்த முடிஞ்சிடுச்சு. ஸோ லைக் பண்ண பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். லைக் பண்ண பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஈஸியாக வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ பண்ணாச்சு.